ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கோடை ஹில்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளஃபியான மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த அரைச்சி உளுந்த ஒரு பவுலில் சேர்த்து நல்லா அடித்து பிணைஞ்சிக்கிறேன். உளுந்து மாவை நல்லா அடித்து பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்து நல்லா கையில் கசக்கின சீரகத்தை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக மல்லியும் கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் நறுக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஓரளவு சூடேறினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து மாவை கையில் எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். வடை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பெரட்டி விட்டுக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே திருப்பி விட்டால் போதும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உள்ளேயும் நல்லா மாவு நல்லா வெந்து வரணும். நல்ல ஃப்ளஃபியான மொறுமொறுன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. வடை வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலுக்கு சைடிஷ்ஷாகவும் செய்யலாம். நல்ல மொறுமொறுன்னு ஃப்ளஃபியான மெதுவடை ரெடி.
நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டான மெதுவடை ரெடி. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.